ஒரு ஒரு சாக்கு ஒன்று இருக்கும். அது நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அத நான் சொல்ட்டேன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அப்படிங்கிற மாரி நீங்க நினைப்பீங்க. அதுவும் ஒரு ஒரு 3 நிமிஷம் பக்கமா 2 பேரும் சைகையாலே பேசிட்டு இருப்பாங்க. சுனில் சார் எல்லாமே பக்கத்துல நின்னுட்டு இருப்பாங்க. திடீர்னு பேசிட்டு இருப்பாங்க. அந்த சீனுமே எனக்கு படத்துல ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அ அந்த கிளைமேக்ஸ்ல நம்ம தோத்துட்டோமே அப்படிங்கிறதுக்காக நம்ம பகத் ஒரு சீன் பண்ணுவாரு. அதுவுமே நல்லாருக்கும். என்னடா ஹீரோவ பத்தி சொல்லாம பகத்த பத்தி சொல்லிட்டு இருக்க அப்படிங்கும்போது பகத் பாசில் அவ்வளோ இம்ப்ரெசிங்கா இருந்துச்சு. இவங்க தாண்டி சொல்லிட்டோம்னா நரேன் சார் 2 சீன் வராரு. குடுத்த சீன கரெக்ட்டா பண்ணிட்டு போயிட்டாரு. முக்கியமா சொல்லணும்னா அந்த படம் வந்து ஒரு 2 1/2 மணி நேரத்துக்குள்ள 2 1/2 மணி நேரத்துக்குள்ளயே படம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் 2 குடும்பம் சேருமா, சேராதா அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ண கடத்தி, அத இவரு போய் ஒரு 20 நிமிஷம் கஷ்டப்பட்டு காப்பாத்தி, அதுக்கப்புறம் அந்த குடும்பம் சேர்ற மாரி ஒரு சீக்வென்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. இது ஒரு ஃபெய்ட் வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் படம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அப்படி ஒரு பெரிய ஆக்ஷன் படத்துல, இப்படி சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் எப்புட்றா வந்துச்சு? அதுவும் நான் இன்னும் ஒரு நிமிஷம் அந்த சீன